श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमा करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये त्वत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी तदभुष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकर्षरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं शरन्ति सरस्वतीं संसित कामधेनु சிவப்பத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து இன்று 12வது நாளாக திருப்பாவை பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சீனிவாச பெருமாள் கோவிலிலே வெங்கடேசன் என்ற அபரமான திருநாமம், அதே மாதிரி திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தாரால் அனுகிரகிக்கப்பட்டு இங்கே 4வது ஆண்டாக இங்கே மற்ற பல ஊர்கள் திவ்ய கஷேத்திரங்களிலே, அபிமான கஷேத்திரங்களிலே, ஆச்சாரியம் உகந்த கஷேத்திரங்களிலே பாக்கியம் கிடைத்தது. திருப்பாவை பாசுரத்துக்கு ஏதோ அடியனுக்கு தெரிந்தவரை யத்கிஞ்சித் ஞாதம் தத்து பிரதிபாத்தியதை என்று சொல்லி இங்கே பக்தர்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறார்கள். அவர்களிலே ஒரு 3 பேர் முதலாழ்வார்கள் போல இங்கே எழுந்தருளிருக்கிறார்கள். சம்ஸ்கிருதம் படிக்க ஆர்வமுடையவர் ஒருத்தர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு ரயில் நிலையத்திலிருந்து இங்கே வந்து கேட்கிறார். அப்படி இங்கே டாக்டர் PS மோகன் என்று எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே எனக்கு முன்னால் படித்தவர். அங்கே திருச்சித்திரக்கூடம் என்று அந்த போஸ்டரில் எழுதும்போது அதை பார்த்துவிட்டு சிதம்பரம் என்பது சொல்றதை நம்ம திருச்சித்திரக்கூட்டம் என்று ராமனுக்காக சொல்லுவோம். அங்கே நிறைய சந்நிதி இருக்கு. அதில் பார்த்தசாரதி ருக்மிணி சந்நிதியும் அங்கேயே இருக்கு. கோவிந்தராஜன் சந்நிதியிலையும் அது இருக்கு. அங்கே ஒரு விந்தை என்றால் நடராஜரையும் கோவிந்தராஜரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கிறது. அதனால அத்வைத்திகளும் விசிஷ்டாத்வைத்திகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் வைத்திருக்கிறார். அப்படி அதே மாதிரி வைஷ்ணவ கோயில்களே வடகலை கோயிலாக இருந்தால் தென்கலை பட்டாச்சாரியர் அர்ச்சகர், தென்கலை கோயிலிலே வடகலை பட்டாச்சாரியர் என்று இன்றும் ஸ்ரீரங்கத்திலே, ஸ்ரீரங்கம்ங்கிறது தென்கலை சம்பிரதாயம், தென்னாச்சாரிய சம்பிரதாயம், அங்கே வடகலை பட்டாச்சாரியர். இது வைஷ்ணவ, இது தென்கலை சம்பிரதாயம். இது இங்கே வைஷ்ணவ பட்டாச்சாரியருக்கு வருவதற்கு ஒரு தடையே இல்லை. இப்போ சுவாமி கேட்டுருக்கார், யாராவது ஒருத்தர் வேணும். முக்கியமாக 1ஆம் தேதி 2026 ஜனவரி 1ஆம் தேதி புது வருட நாளிலே வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதுதான் இங்கே சம்பிரோக்ஷணம் நடக்க போகிறது, விமான சம்பிரோக்ஷணம் நடக்க போகிறது. அதற்கு ஹோமங்கள் எல்லாம் வாசலிலே அங்கே நடக்க போகிறது. அதனால இதை உங்களுக்கு அழைப்பாகவும் அவர் விடுக்க சொன்னார். அந்த அழைப்பையும் நீங்கள் ஏற்று காலையிலே 8 மணிக்கு வந்துவிட்டால் இந்த ஹோமங்களையும் சேவித்து சம்பிரோக்ஷணத்தையும் சேவித்து நம்முடைய தலையிலே புனித நீரை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே ஆண்டாள் கோதாதேவி
வெப்பின்னை, நீளா என்று பல திருநாமங்களை உடைய இந்த நம்ம மார்கழி மாத நாயகி, ஹீரோயின் ஆஃப் தனுர்மாஸ், அவர்களை பற்றி இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 4000 திவ்ய பிரபந்தங்களே ரொம்ப முக்கியமான 30 பாசுரம். பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் என்று சொல்லக்கூடிய 30 பாசுரம். எல்லா திவ்ய பிரபந்தங்களுக்கும் சாரமாக விளங்கக்கூடிய திருப்பாவை. நீளாதுங்க தனகிரி தட்டி சுப்தம் உத்தோத்ய கிருஷ்ணம் பாராட்சம் ஸ்வம் சுச்சி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி கோச்சிஷ்டாயாம் சஜினிகளிதம் யாபலாகிருத்திய புங்கே கோதா தஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசியால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடர்படியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு என்று தனியன்களோடு நாம் இங்கே வந்து ஒருவர் பெரியவர் கேட்டார், நீங்க சொன்னது என்ன, ஒரு முதல் நாள் சொன்னது என்னன்னு கேட்டார். என்னன்னு கேட்கும் பொழுது 30 பாசுரங்களையும் முதல் பதம், முதல் சொல்லை சொல்லி நாம் அதை மனப்பாடம் செய்து விட்டால் 30 சொற்கள். அந்த 30 பாசுரங்கள் வரிசையாக நமக்கு நினைவுக்கு வரும். 30 பாசுரங்களையும் முன்னாடி பழக்கப்படுத்தியிருக்கணும். அப்போ மார்கழி எது 2 முறை சொல்ல வேண்டியது, எது ஒரு முறை சொல்ல வேண்டியதுங்கிறதும் தெரியும். அப்புறம் வையத்து ஓங்கி 3வது பாசுரம் 2 முறை. ஆழி மாயன் புல் கீச்சு கீழ் தூமணி நோற்று கற்று கனைத்து புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் 16வது பாசுரம் 2 முறை. அப்புறம் 17வது பாசுரம் அம்பரம். அப்புறம் உந்து 18வது பாசுரம் 2 முறை. உந்து குத்து 30 ஏற்ற அங்கண் மாறி 2 முறை. இந்த மாரிமலை முழஞ்சில் என்ற பாசுரத்தை நாம் எப்பொழுது திருவாராதனம் பூஜை என்று தொடங்குகிறோமோ அதை முதலில் எம்பெருமான் எழுந்தருள பண்ணுவதற்காக நம்முடைய வீட்டிலே நம்முடைய கோயிலிலே அதை சொல்லுவோம். ஆராய்ந்து அருளேல் வரும்பாவாய், சிம்மாதனத்திலிருந்து ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இதுவரையும் நம்ம என்ன படுத்துட்டு இருக்கோம், படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிற பெண்கள் தோழிகள். அதே போல மீதி 10 ஆழ்வார்கள், மதுரகவி ஆண்டாளை தவிர மீதி 10 ஆழ்வார்களும் இந்த ஒவ்வொரு பாசுரத்திலும் நினைவுபடுத்தப்படுகிறார். 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து நினைவுபடுத்தப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கடைசியில எப்படி சொல்லுவோம்னா, மாறி அன்றி ஒருத்தி மாலே கூடாரை கரவைகள் சிற்றம் மங்கம். கோதை பிறந்த ஊர் சிவில்லிபுத்தூர், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர். ஏன் இங்கே கூட தான் கோவிந்தன் இருக்கான், அங்கே கூட கோவிந்தன், எல்லா இடத்துலையும் தான் கோவிந்தன் இருக்கான். இல்லாத இடமே இல்லை என்று இன்னொரு மதத்திலே பாட்டு இருக்கு. அதனால அந்தர்பகிஷ்ய தத் சர்வம் வியாப்க நாராயணஸ்திதா என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவன், கடந்தும் உள்ளும் இருப்பவன். அப்படி இருக்கிற எம்பெருமானை எப்படி சொல்றோம், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோ. அங்க மட்டும் விசேஷமா என்றால், கலியுகம் பிறந்து கோதா என்ற ஆண்டாள் பெரியாழ்வாருடைய துளசி தோட்டத்திலே வேருக்கு அருகிலே கீழே அயோனிஜையாக யார் வயிற்றிலும் பிறக்காமல் அப்படி தோன்றியவள் அவள் ஆண்டாள். அவரை பற்றி சொல்லும் பொழுது கோவிந்தன் வாழுமோ. சோதி மணிமாடம் தோன்றுமோர், அங்கே பெரிய மாளிகைகள்லாம் இருப்பதாக இப்ப கூட பார்க்கிறோம். சோதி மணிமாடம் தோன்றும் எல்லா வீடுகளிலும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, திருவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கார்த்திகை மாதத்தில் தினமும் மாலை ஏற்றுவோம், மார்கழி மாதத்தில் காலை ஏற்றுவோம். காலை வேளையிலே வாசலிலே ஏற்றி நம்ம வீட்டுக்குள்ள திருவிளக்கு இருந்தாலே நமக்கு மங்களம் உண்டாகும், சுபம் உண்டாகும் என்று சொல்லுவோம், நன்மை உண்டாகும். அதற்காக ஒரு திருவிளக்காவது ஏற்றுவது. சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா
சத்ரு புத்தி விநாசாய தீபஜோதிர் நமோஸ்துதே என்று சொல்லி வணங்கலாம். இல்லை இன்னொன்று இருக்கு. பராசர பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே முதல் 4-5 பாசுரங்களிலே சொல்றார். அவர் சம்ஸ்கிருத பாடலிலே உல்லாச பல்லவித்த இந்த ஸ்ரீரங்கனை பற்றி உல்லாச பல்லவித்த பாலித்த சப்தலோகி நிர்வாக கோரகித்த நேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மிதள மங்கள தீபரேகாம். இந்த தீபரேகாம்னு வந்ததுனால விளக்கு தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீமாஸ்ரயாமா. நம்முடைய வைணவ சம்பிரதாயத்திலே முதலிலே தாயாரை சேவித்து விட்டு பிறகு பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது வழக்கம். தாயார் கருணை வடிவானவள், கருணை கடல் அவள். முதலிலே நம்முடைய விண்ணப்பத்தை அவரிடம் சமர்ப்பித்து விட்டால் அடுத்தது எம்பெருமானிடம் சமர்ப்பிக்க கூட அவசியம் இல்லை என்று தென்னாச்சாரிய சம்பிரதாயம் சொல்கிறார். அதனால நாம் இருவரையும் சேர்த்து சேவை தான் செய்ய வேண்டும். பங்குனி உத்தரம் 365 நாளிலே ஒரே நாள் மட்டும் சேர்த்து சேவை என்று அன்னைக்கு கத்தியத்ரயம் என்று 3 புரோஸ் பாகத்தை உரைநடையை எம்பெருமானார் அருளிய ராமானுஜாச்சாரியர் அருளிய ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம், ஸ்ரீ சரணாகதி கத்தியம். முதல் ஸ்ரீரங்க கத்தியங்கிறது 1.25 பக்கம், A4 சைஸில் 1.25 பக்கம். அதுக்கப்புறம் மீதி 5 பக்கம்தான், மொத்தம் 11.25 பக்கம்தான். அது உரைநடை. முதல் ஒன்று படித்தால் இன்னொன்று கூட ஞாபகம் வந்துடும். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாட்சிஷே அசங்கேய கல்யாண குணகணாம். இது ஒரு பதம். பத்மவனாலயாம் ஸ்ரீயம் தேவீம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்யே என்று சரணமகம் பிரபத்யே என்று ஆரம்பித்தவர். இந்த மாதிரி ஸ்ரீராமானுஜாச்சாரியர் ஸ்ரீ சரணாகதி கத்தியத்தை ஆரம்பித்தவர். உடனே தாயார்ட்டேருந்து பதில் வந்துடுச்சு. தாயார்ட்டேருந்து உத்தரம். இது ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்கல. திருப்பாபத்திரத்தில் கேள்வி கேட்குறோம், எழுந்துருங்கிறோம், ஏன் எழுந்திருக்கலன்னு கேள்வி கேட்குறோம். அவர் திருப்பி பதில் சொன்னதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். எதிர்த்து பேசுகிற தொழிலெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை. தாயார் என்ன சொன்னா, அஸ்துதே, நீ என்ன நினைத்தாயோ அது நடக்கும். என்ன நினைத்தார ராமானுஜாச்சாரியார்னா, நித்திய கைங்கரியம், எப்பொழுதும் எம்பெருமானுக்கு இறை தொண்டு செய்ய வேண்டும் என்பதை அதான் நான் கேட்டார், வேற ஒன்றும் கேட்கல. அதனால அஸ்துதேன்னு பதில் சொன்னார் தாயார். ரங்கநாயக்கா சொன்னா நேர ராமானுஜாச்சாரியர் பட்டாச்சாரியர் மூலமாக அர்ச்சகர் மூலமாக சொன்னார். டிஎக்ஸ் மிஷினா என்று பிரெஞ்சிலே சொல்வார்கள். அது திவ்ய திவ்ய அனுகிரகம். யார் வாயிலிருந்து நமக்கு கிடைத்ததுங்கிறது முக்கியம் இல்லை. எம்பெருமான் இப்போ அசரீரி வாக்குன்னு சொல்றோம். எங்கேயோ ஆகாசத்திலிருந்து உருவம் இல்லாத யாரோ ஒருவர் பேசுகிறார் என்று கம்சனுக்கு ஒரு ஆபத்து வந்தது. அப்படி இந்த அசரீரி வாக்கு, உருவம் இல்லாத ஒரு சொற்கள். அப்படின்னா சொற்கள் உருவம் இல்லை, உருவம் இல்லாதவற்றிலிருந்து வாயிலிருந்து வந்த சொற்கள். அப்படி பார்க்கணும். அதனால அஸ்துத்தேன்னு வருமா நிறுத்தல தாயார் ரங்கநாயிகா. என்ன சொன்னா, சர்வம் சம்பத்சத்தேன்னு சொன்ன, எல்லாம் நன்றாக நடக்கும். எல்லாம் நன்றாக நடக்குங்கிறது நமக்கு 1000 ஆசை, ராமானுஜாச்சாரியருக்கு 1000 ஆசை இல்லை. குடும்பத்து மேல கூட ஆசை கிடையாது. நமக்கு குடும்பத்தை பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. கணவன் மனைவி குழந்தைகள் தாத்தா பாட்டி இப்படி பேரன் பேத்திலாம் இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. ராமானுஜாச்சாரியருக்கு இல்லை. அதுக்கப்புறம் சந்ததி இல்லை. அந்த மாதிரி பெரியவர்கள் எல்லாம் அப்படிதான் கவலைப்படாமல் வைத்து விட்டான் பகவான். குடும்பத்தை பத்தி எப்போதும் கவலை நமக்கெல்லாம். அப்படி இல்லாமல் அதனால இந்த ஊர் கவலை இருக்கக்கூடாது. மனக்கவலை மாற்றல் அரிதுன்னா திருவள்ளுவர். உடல்ல துன்பம் இல்லாவிட்டாலும் நோயே இல்லாவிட்டாலும் மனசுல இருக்கிற கவலை அரிக்கும் என்று சொல்வார். அதுக்காக உடலை மெலிந்து விடும் சொல்வார், பலவீனமாகிவிடும். அப்படி இல்லாமல் அப்படி ராமானுஜாச்சாரியர் சொன்ன அந்த கத்தியத்திரயத்தை பங்குனி உத்தரம் அன்று ஒரே நாளில் சேர்த்தி சேவைக்கு சேவிப்பார்கள். அப்பொழுது திருமஞ்சனம் நடக்கும், அபிஷேகா நடக்கும். அது இரவு பூரா நடக்கும். காலையில் 4 மணிக்கு தான் திருப்பி அவரவர்கள் அந்தந்த சந்நிதிக்கு செல்வார்கள். அப்படி
அது தாயார் சந்நிதியில் மட்டும்தான் நடக்கும். பெருமாள் தான் அங்க போகணும். அதனால்தான் நேற்று பார்த்தோம் செல்வ பெண்டாட்டி. பெண்டாட்டி என்பது உதுத்தரம் ஆரோகந்தி என்று ஒரு மந்திரம் வேதத்துல. அப்படி என்ன என்றால் கூரைப்புடவை என்று உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். புக்ககத்தில் புகுந்த வீட்டில் இருந்து அந்த மணப்பெண்ணுக்கு ஒரு புடவை கொடுப்பார். திருமங்கல்ய தாரணம் தாலி கட்டுவதற்கு முன்பாக அந்த புடவையை கொடுக்கும் பொழுது இந்த மந்திரம். அப்படி என்னால் என்ன என்ன அர்த்தம் என்றால், விரிவான பொருள் என்ன என்றால், கணவனையும் கணவனுடைய பெற்றோரையும் தன் கைக்குள் வைத்துக் கொள்ளுபவள் என்பது. அவள் சொற்படி இவர்கள் 3 பேருமா நடக்கணுமா. அதுக்கப்புறம் குழந்தைகள் நடக்கிறாங்களோ இல்லையோ இப்ப இந்த காலத்துல சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்துல குழந்தைகளும் பெற்றோர்கள் சொன்னதை கேட்டார்கள். அதனால தாத்தா பாட்டின்னா இன்னும் அன்பாக கேட்டார்கள். அப்படி அந்த மந்திரம் சொல்கிறது. சம்ராஜ்ஞி பவ என்று சொல்கிறது. நீ சக்கரவர்த்தினியாக இரு என்று சொல்கிறது. அப்ப நன்னாந்தரி என்று நாத்தின்னு சொல்லுவாங்க. கணவன் கூட பிறந்த சகோதரிகள் அவர்களுக்கும் நீ இனிமையாக பழகி அவர்களை நீ வென்று விடணும், ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. சம்ராஜ்ஞி ஒன்று சப்தபதியில உண்டு. நல்ல ஸ்வசுரா நல்ல மாமனாருக்கு, ஸ்வஸ்ரூஹு மாமியாருக்கு, எல்லாருக்கும் சம்ராஜ்ஞி பவ. அதனால சப்தபதி. இந்த சப்தபதி ஆன உடனே தான் நமக்கு திருமணம் என்று ஒரு நிறைவேறியது என்று நாம சட்டப்படி நினைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமை திருமாங்கல்ய தாரணம் என்று தாலி கட்டின விவாகம் முடியவில்லை. அதனால மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவத சரதசதம் என்று, சஞ்சீவ சரதசதம் என்று அந்த மந்திரமே வேத மந்திரம் இல்லை. அது அப்புறம் ஏற்பட்டது. சௌந்தரிய லகரியிலே 68வது பத்தியத்திலே திரிகந்தரா என்று, திரிவலி கந்தரான்னு பார்வதி அம்மனுக்கு கழுத்திலே 3 வரிகள் ஏற்பட்டது என்று அதை வைத்துக் கொண்டுதான் நாம் திருமங்கல்ய தாரணம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம் வரலாறு. ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரி. அப்படி சௌந்தரிய லகரியில பீஜாட்சரங்கள் இருந்து ரொம்ப ஆழமான பொருள் இருந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை அங்கே பார்க்கலாம். அதே மாதிரிதான் இங்கே என்ன, கோவிந்தன் வாழ்மூர் சோதி மணிமாடன் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். எப்படி இருக்கு திருப்பாவை? பாதகங்கள் தீர்க்கும் பரமன், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 தெரியாதவங்களை பத்தி வம்பு பேச வேண்டாம். அதனால திருவாடிப்போரத்து ஜெகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முன்றுரைத்தாள் வாழியே, உயரரங்க கேகினி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாழியே வளநாடி வாழியே, வெண்புதுவை நகர்பாதை மலர்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம். உபச்சாராபதேசேன கிருதானஹரமயா அபச்சாரான் நிவான் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா என்று நம்முடைய திருவாராதனத்தை பூஜையை இறுதியில் சொல்லி மன்னிப்பு கேட்டு நாம் குற்றங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று. இப்பொழுது நாம் வழக்கப்படி திருப்பாவை பாசுரங்களிலே விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தொண்டடிப்பொடி ஆழ்வார் எம்பெருமானை எழுப்பினார். அதே போல 30 பாசுரங்களில் பாமாலை சூடி பூமாலை சூடி ஆண்டாள் எழுப்புகிறாள் என்று முதல் சம்ஸ்கிருத தனியிலே பார்த்தோம். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் தூங்குகின்ற கிருஷ்ணனை உத்போத்திய கிருஷ்ணன் எழுப்பிவிட்டது. எப்படி? ஸ்ருதி சத சிர சித்தம். யார் அந்த எம்பெருமான்? நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வேதத்தினுடைய விழுப்பொருளாக இருப்பவன் எம்பெருமான்.
ஆனா அப்படி அவரை போய் எழுப்புறதான்னு கேட்டா இதுவெல்லாம் ஒரு வியாஜம், ஷாக்கு. பிஞ்சிலே பழுத்தவள் ஆண்டாள் என்று சொல்வார்கள். 5 வயதிலே இந்த ஞானம் வந்து விட்டது. அந்த காலத்துல இப்ப கூட தீட்சிதர் சிதம்பரத்துல பண்ற மாதிரி 5 வயது 6 7 8 வயதுக்குள்ளே பூப்படைவதற்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கணவன் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது பூப்படைந்த விட்டற்பாடு அப்புறம் அனுப்புவாங்க. இப்போ அந்த வழக்கம் இருக்கு. குழந்தை திருமணம் என்பது அது அந்த சம்பிரதாயத்துக்கு அது ஒத்துப்போம், அவ்வளவுதான். சட்டப்படி அது ஒத்து போகாது. அதனால இங்க வந்து சட்டம் மீறமானதான் இருக்கு. என்னன்னா இந்த பெண் வந்து தன்னுடைய கணவனுக்கு இந்த அறிவுறுத்துகிறார், சித்தம் அத்தியாபயந்தி, சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுத் தருகிறார். அதனால தான் அணிந்த மாலையே அவருக்கு கொடுத்தார். சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழ்த்தம் யாவலா கிருத்திய புங்கே. ஒரு கட்டாயப்படுத்தி தன் மாலையை அவளுக்கு எம்பெருமான் வட்டபத்திர சாயிக்கு அணிவிக்க வேண்டிய ஒரு அழகான நிகழ்ச்சி. இப்ப இன்றைய பாசுரம் கனைத்திளங் கற்றருமை. அதற்கு முன்னாடி திருப்பள்ளி எழுச்சி ஒரே ஒரு பாசுரத்தை நாம் சேவித்து விட்டு தொண்டரடி பொடியாழ்வார் பக்தாங்கிரி ரேணு என்று தமேம மத்வா பரபாசுதேவம் ரங்கேசயம் ராஜ வதர்கணீயம் பிராபோதிகீம் யோகிருத்த சுக்திமாலாம் பக்தாங்கிரி ரேணும் பகவந்த மீடே. மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் தொண்டரடி பற்றி தொன்னகரம் வண்டு திணத்தவையில் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் ஸ்ரீரங்கம். இன்றைய பாசுரம் அந்தரத் தமரர்கள் பூபாலம். அந்தரத் தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனி வரும் மருதரும் இவரோ இந்திரனானையும் தானும் வந்திவனோ எம்பெருமானும் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க வீசாதரர் நூக்க இயக்கருமயங்கினன் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் தொண்டரடி பொடியாழ்வார். விப்ரநாராயணன் என்ற பூர்வ ஆசிரம திருநாமத்திலே துளசி வனம், புஷ்பவனம் தோட்டம் அமைத்து பூக்களெல்லாம் நிறைய பெருமாளுக்கு சமர்ப்பித்தவர் அவர். அதனால அவருக்கும் இந்த ஆண்டாளுக்கும் தான் பூமாலை சமர்ப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பாமாலை பாடினார்கள். இவங்க 2 பேரும் சாட்சாத்தா பூமாலை சமர்ப்பி. அப்படிப்பட்ட இந்த ஊருக்கும் அந்த பெருமை. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாளை பார்த்து ஒருத்தர் கேட்டாங்க, நாச்சியார் திருமொழியில சொல்லிருக்கீங்களே, இந்த தமிழ் தனியல்லையும் சொல்லிருக்கீங்களே, வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் என்று சொல்லியிருக்கீங்க, வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியேன்னு நாச்சியார் திருமொழியில இருக்கு. எம்பெருமான் திருப்பதியில் இருக்கிற திருவேங்கடமுடையான் சீனிவாச பெருமாளுக்கு தான் நான் கடமைப்பட்டவள் என்று சொல்லியிருக்கீங்களே, பின்ன ஏன் வேண்டாம் அப்படின்னு, இப்ப என்ன ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டீங்களே, ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அதை சொன்னாராம், திருவேங்கடமுடையான் திருப்பதி திருமலையிலே எழுந்தருளி இருப்பவன் எப்பொழுதும் பணத்தை எண்ணிக்கொண்டே இருப்பான். ஏன்னா குபேரன்ட்ட வாங்கின கடனுக்கு வட்டி இன்னும் முடியவில்லை. அதற்காக என்னை கவனிக்க மாட்டார் மனைவியே. அதனால அந்த பணத்தை தான் பார்த்துட்டு இருப்பார் அவர், எவ்வளோ வந்தது எவ்வளோ வட்டி கட்டணும்னு. அதனால வேண்டாம்னா சரி, இன்னும் பரவாயில்லையே, பத்ரிநாத்துக்கு போய் நரநாராயண ஆசிரமம் என்று பேர் அது, அங்க போய் அந்த எம்பெருமானை சேவிக்க கூடாதான்னா, ஒண்ணு ரொம்ப தூரம் இருக்கு, இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து போக முடியல, அப்போ அந்த காலத்துல ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்றது இல்லாமல் இங்க ஒரே குளிர்ச்சியாக இருக்கும், ஐஸ் கட்டி பனிக்கட்டி இருக்கு, 6 மாதம் கோவில் மூடி இருக்கு, அதனால 6 மாதம் தான் திறந்திருக்கும், அதனால வேண்டாம். இப்படி ஒவ்வொருத்தரா
105 திவ்ய சேத்திரத்துக்கும் சொல்லுவாங்க, காரணம் சொல்லுவாங்க. அதனால கடைசியில இங்கதான் ஸ்ரீ ரங்கநாதன் தான். ஏன் பின்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் சொந்த ஊராச்சே, பிறந்த ஊராச்சே, பிறந்தன்னா தோன்றிய ஊராச்சேன்னு சொல்லும் பொழுது, வட்டபத்திரசாயி கோவிலுக்கு போய் ரங்கமன்னாரை சேவிக்கும் பொழுது பாராமுகமாக இருந்தானோ, அதனால அந்த தெய்வம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன. இந்த சின்ன வயசுல 5 வயசுல தன்னுடைய பெண் குழந்தை இப்படி அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய கோயிலிலே குடியிருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்தை திருமணம் செய்ய நினைப்பது பெரியாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம். இது எப்படி முடியும்? மனிதனாக நாம் இருக்கிற பொழுது சிலையாக நின்று கொண்டிருக்கிற அந்த அர்ச்சாவதாரத்துக்கு எப்படி திருமணம் நடைபெறும் என்று யோசனை பண்ணான் பெரியாழ்வாருடைய கனவுல வந்து, எம்பெருமான், நான் உனக்கு பல்லக்கு இங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்புறேன். பல்லக்கோட என்னென்ன வேணுமோ அது கூட ஆல் பாரஃப்ரேனிலியா என்று சொல்வார்கள், எல்லா சாமரம், மேளம், நாதஸ்வரம், மாலைகள், மரியாதைகள் எல்லாம் அனுப்பிச்சு வர வச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு தந்தையை பார்த்து கனவுல சொல்லிட்டான். அதனாலதான் ஒத்துந்தான், இல்லாட்டா பயமா இருந்தது பெரியாழ்வாருக்கு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், திருப்பாணாழ்வாரும் ஆண்டாளும் இந்த சந்நிதியிலே ஐக்கியமாக ஒன்றாக கலந்தவர். திருப்பாணாழ்வார் அவரும் அயோனிஜர், அவரும் எங்கேயுமே யார் வயிற்றிலும் பிறக்கலை, ஒரு நிலத்திலே வயல்ல பிறந்தார். உறையூர் என்ற பக்கத்தில் இருக்கிறது நாச்சியார் கோவில், அதுவும் ஸ்ரீரங்கன் ரங்கநாதன் தான் பேர் அந்த பெருமாளுக்கும். அங்க பிறந்தவர். வளர்த்தவர்கள் ஏதோ அந்த ஜாதி வித்தியாசத்திலே சொல்லுவோம், தாழ்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அப்புறம் இப்ப புதுசா வேற மாதிரி சொல்றாங்க. அதனால பட்டியலிட்டப்படப்பட்டவர்கள் பெரிய ரொம்ப ஸ்டைலா சொல்றாங்க, பட்டியலில் உள்ளவர்கள் அப்படி சொல்ற. அப்படினால அவர் என்ன நினைச்சார், அந்த மாதிரி பெற்றோர் வளர்த்ததுனால நாம தாழ்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம் என்று, அப்போ கோவிலுக்குள்ளே போகக்கூடாது என்று நினைத்தவர் காவேரி கரையிலே நின்று கொண்டு பாடிக்கொண்டிருந்த பொழுது, எம்பெருமான் திருநாமத்தை பாடிக்கொண்டிருந்த பொழுது, இங்கே உள்ளே இருந்த லோகசாரங்க முனிவர் என்ற அர்ச்சகர், அவருடைய கனவிலே ரங்கநாதன் தோன்றி, என்னுடைய பக்தன் ஒருவன் காவேரி கரையிலே நின்று கொண்டிருக்கிறான், அவனை அழைத்து வாரும் என்று சொல்ல, இவர் யார் என்று தெரியணுமே, ஆதார் கார்டு எல்லாம் வேணும் கேட்கிறாங்களே. அதனால போகும்போது வழியில இத்தனை பேர் வழியில சந்திக்கிறார். அதனால இவர் நின்று கொண்டிருந்து மெய்மறந்து கண்ணை மூடிக்கொண்டு நின்று கொண்டிருந்த பொழுது, ஒரு பாதையை விட்டு விலகி போ என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு சிறு கல்லை எடுத்து அவர் மேலே போட, அவர் பட்டுதோ படலையோ எம்பெருமானுடைய நெத்திலே ரத்தம் வழிந்தது, குருதி கொட்டியது. அந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் வைத்து அங்கே அதை ரத்தத்தை நிறுத்துவார். இன்றைக்கும் நீங்க திருவேங்கடவனுக்கு தாடையிலே அந்த பச்சை கற்பூரம் பிரசாதம் கிடைக்கும், தாடையிலிருந்து. அதனால பச்சை கற்பூரம் நமக்கு ஒரு சின்ன வழி இருக்கிறது. அதாவது ஒரு காயம்பட்டு வெட்டுப்பட்டு நிறைய குருதி வெளியே வரும்பொழுது தேனை அதில் வைத்தால் நின்றுவிடும். அது இப்போ ஒரு 10 வருஷமா எனக்கு தெரியும். அதனால சுலபமான வழி, தேனை எடுத்து அந்த காயத்தில் வச்சுட்டா அந்த ரத்தம் வெளியில வராது. ரத்தத்தோட அந்த தேன் அதை கெட்டியாக்கணும், இன்னும் சாலிட் ஆக்கணும். அதனால அப்படி இருக்கும் பொழுது அந்த லோகசாரங்க முனிவருக்கு மறுநாள் தெரிஞ்சு விட்டது, இந்த மாதிரி எம்பெருமான் பக்தனை நாம் நிந்தித்து விட்டோம் என்று போய் தன்னுடைய தோளிலே எழுந்தருள செய்து, அவர் சொன்னார், தொடவே கூடாதுன்னு. நம்ம எப்படி ரங்கநாதனுடைய ஆக்ஞை என்று சொல்லி, உத்தரவு என்று சொல்லி, தோளிலே ஏறி உள்ளே இந்த சந்நிதிக்குள்ளே 10 பாசுரம் அமலநாதிபிரான் முடியிலிருந்து அடிவரை என்ன எப்படி பாடுவது என்று தெரியாமல் மாற்றி மாற்றி பாடி, கடைசியிலே கண்கள், பெரிய கண்கள், பெரியவாய கண்கள், பேதமை செய்தனவே என்று முடித்தார்.
அவர் எம்பெருமானோட சங்கநாதனோட ஐக்கியமான். அதே மாதிரி ஆண்டாளுக்கு கூட கடைசி நாள் சொல்றேன். அதனால திருமணம் நடந்ததா என்று ஒரு கேள்விக்குறி எடுக்கிறார்கள். அதனால ஆண்டாளை எம்பெருமான் ரங்கநாதன் ஏற்றுக்கொண்டு விடுகிறான், சந்நிதிக்குள்ளே போயாச்சு. அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு வைணவத்தலம். 108 திவ்ய கஷேத்திரங்களிலே ஸ்ரீவைகுண்டத்தை விட, திருப்பார்கடலை விட 106 திவ்ய கஷேத்திரத்தை சேவிக்கக்கூடிய நமக்கு பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் இங்க இது முதல். அதுக்கப்புறம் தான் திருப்பார்கடல், அதுக்கப்புறம் தான் வைகுண்டம். அப்படி இங்கே இன்னைக்கு இன்றைய பாசுரை பார்ப்போம். இந்த ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் கலந்து பேசின இந்த பாசுரம். கனைத்திளங்கற்றேருமை கன்று கீரன் நினைத்து முலை நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை விழ நின் வாசற்கடை பற்றி சின்னத்தினால் தென்னீலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோரும் பாவாய். ஒருமுறை சேவிக்கக்கூடிய பாசுரம். முன்னாடி பார்த்தோம், கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றாத்தரைய சென்று செரு செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியேன்னு இந்த பெண்ணை விழித்தார்கள், அழைத்தார்கள், கூப்பிட்டார்கள். பெரிய வார்த்தை. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, எப்பொழுதும் பால் கொடுக்கக்கூடிய, 24 மணி நேரமும் ஒரு நாளில் பால் தரக்கூடிய, கன்றுகளோடு கூடிய, கன்றுக்கும் பாலை கொடுத்து நமக்கும் பாலை கொடுக்கக்கூடிய கணங்கள், பல லட்சக்கணக்கான பசுக்கள் இருக்கக்கூடிய கோகுலம் என்ற ஊரிலே திவ்ய தேசம் என்று சொன்னோம். திவ்ய தேசம். இந்த கோகுலத்திலே எம்பெருமான் கண்ணன் பக்கத்திலே இருக்கிறதுனால அதிகம் பால் கொடுக்கக்கூடிய, சாதாரணமாக அவன் அங்கே, அதாவது எங்கும் நிறைந்தவன் கண்ணன் என்றால் கூட அந்த அவதாரம் பொழுது முக்கியமாக இருந்தாங்கிறதுனால, மற்ற சமயத்தில் மறைந்திருந்தாங்கிறதுனால அந்த பசுக்கள் பார்க்கவோ இல்லையோ. அப்போ கொஞ்சம் குறைவா பால், ஒரு லட்சக்கணக்கான லிட்டருக்கு போல ஒரு ஆயிரக்கணக்கான லிட்டர் அப்படிதான் வச்சுக்கணும். அப்படி தந்த பால் அது கணங்கள் பல கறந்து, இந்த பல கறந்துன்னு சொல்லும் பொழுது காலை வேளை என்று பாலை கறக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீ எழுந்திருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்தோம். பொற்கொடியே நிறைய சொன்னோம், 3 விதமா கூப்பிட்டோம். பொற்கொடியே, புற்றரவர்கள் புனமையிலே, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் முகந்து முகில்வண்ணன் பெயர்வாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி என்று 3 விதமாக அழைக்கப்பட்ட பெண். அப்போ அவர் சேர்ந்து வந்துட்டா. இப்போ ஒவ்வொரு பாத்திரத்தில் நீங்க என்ன நினைக்கணும்னா, ஒரு தோழியை எழுப்பியாச்சுன்னா எழுந்து எங்களோட வந்துட்டாங்கன்னு 5 லட்சம் பெண்களிலே ஒருவராக வந்துட்டார். அப்போ இன்னைக்கு சரி, அங்க சாதாரணமா கேட்போம், பசுக்கள் நிறைந்த கோகுலம் மட்டும்தானா இல்லை வேற என்ன அப்படிங்கிற பொழுது எருமை மாடும் இருக்கு. எருமை பால் அன்னைக்கே சொன்னேன், ரொம்ப வெள்ளையாக இருக்கும், நன்றாகவும் இருக்கும். அதாவது கனைத்து இளம் கற்றெருமை. கனைத்து என்று சொல்லும் பொழுது சாதாரணமா கனைத்து என்ற சொல் குதிரைக்கு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா நாம என்ன நினைக்கணும், நல்ல குதிரையா நினைக்கணும். நல்ல குதிரைன்னா நம்மளை விட உயரமா இருக்கும், 6 அடிக்கு மேல இருக்கும். அந்த குதிரை கனைத்துன்னா அந்த மாதிரி பசு மாடுகளும் எருமை மாடுகளும் அந்த குதிரை மாதிரி உயரமா இருக்கும். கனைத்து இளம் கற்றெருமை இல்ல, சின்ன எருமை மாடுன்னு பேரு, குழந்தை எருமை மாடு தான், அதுவே அவ்வளவு உயரம். அப்படின்னா தாய் எவ்வளவு உயரம். தமிழ்ல சொல்லுவாங்க,
புலி தாய் 8 அடி பாய்ந்தா 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். சின்ன புலிய, புலிக்குட்டிய. அது மாதிரி இங்க புலிக்குட்டி பசு கன்றே அவ்வளவு உயரம், அதாவது எருமை கன்றே அவ்வளவு உயரம். கண்ணை திள்ளங்கற்றேருமை கற்று, அதனால முன்னாடி பார்த்த மாதிரி கற்று கறவைங்கிறதுனால, அதனால இந்த ஆச்சாரியனை சேர்த்து சொல்லும் பொழுது ஆச்சாரியன் நன்றாக கற்றவர், படித்தவர். இளம் ஆசிரியர். அந்த காலத்துல முதியவர்கள் மாணவர்களாக இருந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். மாலை கல்லூரியில பணி செய்துவிட்டு மாலை 5:30 மணிக்கு கல்லூரிக்கு வருவார்கள். அவர்கள் ஆசிரியர்களை விட வயதில் பெரியவராக இருப்பார்கள், மூத்தவராக இருப்பார்கள். இளம் ஆசிரியர் இருக்கின்றால் எல்லாருக்குமே இப்போ ஒரு ஆசை, ஆர்வம் படிப்பில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில சிறியவர்கள் பேசினா எல்லாரும் கேட்கலாம், இந்த தலை நரைச்சவங்க பேசினா வேண்டாங்கிறாங்க. என்ன, அவருக்கு தான் நிறைய தெரியுங்கிறத கூட நம்பிக்கை இல்லை. ஓ, சின்னவர் அழகாக பேசுகிறார், எல்லாத்தையும் சின்ன வயதாட்டினால எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டார், 4000க்கு பிறந்தவும் தெரியும் அப்படின்னா 30 மாதம் மட்டும் தெரியல, எல்லாம் தெரியும். அப்படிங்கும்பொழுது சிறியவர்களே எல்லாருக்கும் பிடிக்கிறது. அப்படி எங்களுக்கே அது கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்குன்னு சொல்லுவோம். ஈர்ஷ்யா என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள், மாத்சரியம் என்று சொல்வார்கள். மாத்சரியத்தை விட ஈர்ஷ்யா, அதாவது ஜலசியை விட என்வின்னு பரவாயில்ல. நான் போட்டி போட்டுக்கொண்டு உங்களை விட நான் நன்றாக சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் அது ஈர்ஷ்யா என்று ஆசைப்பட்டு சொல்லணும். கண்ணை திள்ளங்கற்றேருமை. முன்னாலே பார்த்தோம், கன்றுக்குட்டி இல்லை என்றால் தோல் கன்றுக்குட்டிக்கும் இறங்கும் பசுமாடுகள். அதாவது வைக்கோலிலே ஒரு துணியில வைத்து திணித்து அதை கன்றாக கொண்டு பக்கத்திலே பொய்க்கன்றாக வந்து நிற்கும் பொழுது அந்த கன்றுக்கு கூட பால் கொடுக்கக்கூடிய இங்கே எரும மாடு. கண்ணை திள்ளங்கற்றேருமை கன்று எப்படின்னா, பசுமாடுகளும் சரி எருமாடுகளும் சரி, நீங்க வந்து கட்டி வச்சிருந்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டி எங்கேன்னு தேடும். கன்றுக்குட்டி எங்கே இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும், வரதை பார்த்துருக்கோம், பக்கத்துல கட்டிருக்கீங்களான்னு பார்க்கும். அதே மாதிரி நாமும் அப்படிதான் இல்லையா? பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் பக்கத்துல இருக்கிறார்களா, சரியா இருக்கிறார்களா, பத்திரமாக இருக்கிறார்களான்னு பார்க்கும். அதே மாதிரி எருமை மாடுகளும் தன்னுடைய கன்றுக்குட்டிகள் தன் பக்கத்திலே இருக்கின்றன என்று பார்த்து கொண்டிருக்கும். அதனால கன்றுக்குட்டி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை என்றால் பசுமாடுகளோ எருமை மாடுகளோ நினைத்து பால் சொல், அந்த கன்றுக்குட்டியை நினைத்து கொண்டு பால் சொல்கின்றன. கறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கேயாவது கறந்துன்னு போன பாசத்துல பார்த்தோம், கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு பார்த்தோம். இங்க கறக்கவே வேண்டியதில்லை, எருமாடு அதோட கொட்டுது பால் மடியில். கண்ணை திள்ளங்கற்றேருமை கன்று கீரன் நினைத்து முலை வழி நின்று பால் சோர. கர்ம தெரியாதவங்க கறந்தா ஓடிடும் மாடு, அதனால நின்று பால் சோர. அப்ப என்னாச்சு, நிறைய மாடு இருக்கு, பெரிய வீடா இருந்தாலும் நிறைய மாடு இருக்கு. நிறைய மாடு தோட்டத்துல கட்டிருக்கீங்களா இருந்தாலும் சரி, எங்க கட்டியிருந்தாலும், வீட்டுக்குள்ள கட்டியிருந்தாலும், மழைக்காக வீட்டுக்குள்ள கட்டிருந்தீங்கன்னு அப்ப எல்லாம் அந்த பால் சொரிஞ்சு தரையெல்லாம் மண் தரை அதெல்லாம் ஷேராகும். நன்னை தில்லம் ஷேராக்கும். அப்படிப்பட்ட வீடு. கால் நடக்க செய்வே பால்ல தான் கால் நடக்கும். பால் சேருல, பால் சோறு சாப்பிடுவோம், பால் சேருல கால் நடக்கும். நன்னை தில்லம் ஷேராக்கும். அப்படி ஒரு வீடு. அந்த ஒரு வீட்டிலே கிருஷ்ணனுடைய நண்பன் ஒருத்தர். அதனால நற்செல்வன் தங்காய், நற்செல்வன் ஒருத்தன். அவன் என்ன பண்றான், இந்த மாடுகளை கறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கிருஷ்ணனுடைய சுத்துறான். கிருஷ்ணன் எங்க போறானோ அங்க கூட போறான். அதனால நற்செல்வன் கூப்பிட்டான். ஏன்னா சாதாரணமா ஒருத்தர்கிட்ட நம்ம உதவி வாங்கணும்னா அவருடைய நண்பரை பிடிச்சுக்கணும். நண்பரை பிடிச்சு அவருக்கு நாம ஏதாவது ஆதரவு கொடுத்தோம்னா, ஓ நண்பருக்கு ஆதரவு கொடுத்தா நாமும் உதவி செய்வோம். அப்படி நன்னை தில்லம் ஷேராக்கும் நற்செல்வன்
இந்த நற்செல்வன்கிறவன் தன் பணியெல்லாம், அதாவது மாடு கறக்கிறதெல்லாம் விட்டான், இவன் கிருஷ்ணனோட போயிட்டு இருக்கான். அதனால கிருஷ்ணனுடைய நண்பனை பற்றி நாம புகழ்ந்தா இந்த பொண்ணு எழுந்திருப்பா படுக்கையில இருந்து. நற்செல்வன் தங்காய், தங்கை பின் பிறந்தவள், அதனால நற்செல்வன் தங்காய். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, கால்ல ஈரமா இருக்கு, கால் நடக்கும் பொழுது கால் ஈரமா இருக்கு. ஏன் ஈரமா இருக்குன்னா பாலை கொட்டிருக்கு. பாலையே நம்ம மிதிக்க கூடாது, பால் கொட்டிருக்கு. எம்பெருமான்கிட்ட சாத்திர மாலை பூ இதெல்லாம் துளசி திருத்துழால கீழே இருந்தா உடனே எடுத்து வேற ஒதுக்கி போடணும். நம்ம கால் படக்கூடாது. தலையில சூடின பூவா இருந்தாலும் சரி, சூடாத பூவா இருந்தாலும் சரி. அதனால துளசி அர்ச்சனை பண்ணின துளசியா இருந்தாலும் துளசி, பண்ணாத துளசியா இருந்தாலும் காலில் படக்கூடாது. எம்பெருமானுடைய பொருள் அது. அப்படி எம்பெருமானுடைய ஆசீர்வாதம். அப்படி இருக்கும் பொழுது காலில் ஈரமா இருக்கு. சரி, மார்கழி மாதம் குளிருது, ஆடையெல்லாம் நன்றாக போர்த்தி கொண்டுதான் வந்தாலும் தலை மேல பனி கொட்டுது. தலை மேல துணி வச்சாலும் பனி கொட்டுது. பனி தலை வீழ வாசற்கடை பற்றி. கதவு கொஞ்சம் திறந்துருந்தாங்க, கொஞ்சம் உள்ள வந்திருக்கும். வராண்டான்னு சொல்லுவாங்க, அது உள்ள வந்திருக்கும். அந்த முன்பகுதி, வீட்டினுடைய முன்பகுதி. நேற்று ஒருத்தர் எழுதியிருக்காங்க எனக்கு, 30 பாசுரங்கள்ல வரிசையா பாத்தீங்கன்னா வீடு எப்படி கட்டணும்னு, வாஸ்து எப்படி பட்டி கட்டணும்னு சொல்லி ஆண்டாள் கோடிட்டு காட்டியிருக்கிறாள். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நின்வாசற் கடை பற்றி. இப்போ கிருஷ்ணனை பத்தியே பாடிட்டு இருக்கிற போது, நற்செல்வன் தங்காங்கிறது கிருஷ்ணனுடைய நண்பனுடைய தங்கை. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இங்க என்ன சொன்னாங்க, மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். மனத்துக்கினியான் நம்ம நினைத்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அது 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணாவதாரத்தையே பத்தி பேசிக் கொண்டிருந்த இந்த 5 லட்சம் பெண்கள் திடீரென்று ராமாவதாரத்தை, முன்னாலே நடந்த ராமாவதாரத்தை பற்றி பேசுகிறார்களே என்று ஒரு அதிர்ச்சியும் கொடுக்கறதுக்காகவும், சரி எனக்கு கிருஷ்ணனை பிடிக்கும் ராமனை பிடிக்காது அப்படின்னு சொல்ற தோழியா இருந்தால், அப்போ ஒரு வெறுப்பு சரி எழுந்து வந்துடுறேன், நீங்க என்ன வேற யாரையோ பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்காகவும் அது ஒரு மறைமுகமாக எழுப்புறது. அதனால அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், பனித்தலை விழ நின் வாசற்கடை பற்றி, சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. தென்னிலங்கை நம்ம பாரத தேசத்துக்கு தெற்கே இருக்கு ஸ்ரீலங்கா. இங்க எம்பெருமான் தெற்க பார்த்துட்டு இருக்க, தெற்கே முகமண்டலம், தெற்கே முகமண்டலம். 3 காரணம் உண்டு தெற்கே முகமண்டலத்துக்கு. காரணம், சத்தியமூர்த்தி பெருமாள் என்று திருமையம் என்ற திவ்ய கஷேத்திரத்திலே புதுக்கோட்டை போற வழியிலே எம்பெருமான் சைன திருக்கோலத்தில் இருக்கிறான். அங்கே அவனும் தெற்க பார்த்துடும். இந்த 2 கோவில் தான் தெற்க பார்த்து. தெற்க பார்த்து நாம நமஸ்காரம் செய்யக்கூடாது. இப்போ இப்படி செய்யக்கூடாது, இங்க இப்படி இல்லை இப்படி இப்படி செய்யலாம். அதனால இந்த கோயில்ல ஆமா யமனுடைய திக்கு. அதனால தென்னிலங்கைன்னு சொன்ன உடனே இலங்கைக்கு யமன் வருவது இன்னுமே சீக்கிரம் வந்துட போறான், ராவணனுக்கு அழிவு ஏற்பட போடுகிறதுன்னு கோடிட்டு காட்டுறோம். இன்னொன்னு சினத்தினால் கோபம் ராமனுக்கு வருமானா வராது, எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் இருக்கும். எப்ப கோபம் வரலங்கச்ச, முதல் நாள் சாயங்காலம் மாலை வேளையில தசரதன் சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் ஆண்டவன் அவையை கூட்டினான். அமைச்சர்கள் வந்தார்கள், மக்கள்கள் வந்தார்கள், மக்களுடைய பிரதிநிதிகள் வந்தார்கள். ஊர் கூடித்து அயோத்தியா மண்டபத்தில். அப்ப சொன்னா, நாளைக்கு காலையிலே என்னுடைய முதல் பையன் ராமனுக்கு முடிசூட்ட போகிறேன்,
நீங்கள்லாம் என்ன சொல்கிறீர்கள்னு கேட்டான். அவன் சரின்னுட்டான். சரின்னுட்டாங்க. உடனே சரின்னுட்டாங்க. உடனே அவன் கேட்டான், என் பேர்ல என்ன சந்தேகமா உங்களுக்கு? 60,000 ஆண்டுகள் நல்ல அரசனாக நான் ஆட்சி செய்யவில்லையா? நாளை காலையில ராமன் ஒரு சின்ன பையனை 24 வயசு 24 வயசு தான். அந்த பையனை வந்து அனுபவமே இல்லாதவன், அவனை போய் நான் வந்து நான் ராஜாவா ஆக்குறேன்னு சொன்னா எல்லாம் ஆமாங்கிறீங்களே, இப்ப என்ன கண்டா பிடிக்கலையாங்க. அப்புறம் சொன்னான், உங்களை விட எனக்கு என் ராமனை பிடிக்கும், என் பையனை பிடிக்கும், அதனால பரவாயில்ல, நீங்க சொன்னது சரிதான், சரின்னு முடிவு பண்ணியாச்சு. ராமனை கூப்பிட்டு அனுப்பிச்சார். சுமந்திரன் என்ற அமைச்சரை மூலமா ராமனை கூப்பிட்டு அனுப்பிச்சார். எதுக்குன்னு சொல்லல, எல்லாருமே அந்த மாதிரி சொல்லுவாங்க. சுமந்திரன் போனா ராமனுடைய தனி அரண்மனை அங்க போனா கூப்பிட்டான். தந்தை கூப்பிடுகிறான்னா உடனே வந்தான். இந்த மாதிரி உனக்கு நாளைக்கு காலையில பட்டாபிஷேகம் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு விரதம் உண்டு, அது ஒரு சடங்கு உண்டு, அதை பின்பற்ற வேண்டும். அதற்காக அதர்வ வேதம் சொல்லி 4 வேதங்களிலே 4வது அதர்வ வேதம், அதை தெரிந்தவர் வசிஷ்டர். அவர் ஏற்பாடு பண்ணி நாளைக்கு காலையில முகூர்த்தம் வைத்து நேரம் குறித்து மாலையிலே ஒரு அக்னியை நெருப்பை பிரதர்ஷனம் செய்து ஹோமம் செய்து அந்த விரதத்தை முடித்து கொடுத்தார். கௌசல்யா பின்னால சொல்றா, வசிஷ்டர் ரொம்ப பெரியவர், அதர்வ வேதம் தெரிஞ்சவர். அதர்வ வேதம் தெரிஞ்சவங்க இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. ஆந்திராவில் தான் இருக்காங்க, அதனால இங்க இல்லை. தெலுங்கு தேசத்துல தான் இருக்காங்க, கர்நாடக தேசத்துல கூட இல்லை, அங்கேயும் நிறைய பேர் இல்லை, கேரளாவிலும் இல்லை. என்னன்னு கேட்டா அது படிக்கிறது கஷ்டம் ஒண்ணு, அதுல வந்து நிறைய நல்லதும் இருக்கு. அப்படி அதனால ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. மந்திரராஜ பத ஸ்தோத்திரம்னு இருக்கு, பரமசிவன் எம்பெருமானை துதித்தது இருக்கு, நரசிம்மனை துதித்தது இருக்கு அத்தர வேதம். இந்த ஹோமங்கள்லாம் பண்றாங்களே, சுதர்சன ஹோமம் 1ஆம் தேதி நடக்க போகுது, அதுக்கெல்லாம் அத்தர வேதத்துல இருந்து தான் அந்த சுதர்சன மாலா மந்திரத்தை எடுத்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால இங்க வந்து அவங்க சொன்னாங்க, காலில் ஈரம், பால் வெள்ளம், தலையிலே நீர் வெள்ளம், தலை மேல பனி கொட்டுது, மழையும் கொட்டுதுன்னு வச்சுங்களேன், மழையா கொட்டுது பனி. மனதிலே மால் வெள்ளம், எம்பெருமான் திருமால் என்று பெயர். மால் என்றால் இங்க கூட சொன்னீங்க, நிறைய கடை இருந்தா மால்ங்கிறீங்க, மாலுக்கு போயிட்டு வரேன். மால்னா மயக்கம்னு ஒரு அர்த்தம். இங்க பேசாம ஏதாவது காரியம் செய்யணும், பேசக்கூடாது. மால் வெள்ளம், அதனால 3 வெள்ளம் இருக்கு. தலையில நீர் வெள்ளம், இதயத்திலே மால் வெள்ளம், காலிலே பால் வெள்ளம், இப்படி 3 வெள்ளம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசற் கடைபற்றி சினத்தினால் பொழுது மறுநாள் காலையில கைகேயி கூப்பிட்டா, சித்தி கூப்பிட்டா, காட்டுக்கு நீ 14 ஆண்டுகள் போகணும், என் பையன் தான் ராஜாவாகும், 2 வரன் கேட்டு. அதனால இவனுக்கு கோபம் வந்துதான், சிவன் ராமனுக்கு கோபம் சிரிச்சுக்கிட்டே இருந்த. அதனால அசோகவனத்திலே சீதையை ராவணன் சிறைப்படுத்தின பொழுது கம்பன் சொல்றான், மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். ஒரே மாதிரி முகம், சிரிச்ச முகம். காட்டுக்கு நாமெல்லாம் சும்மா காட்டுக்கு போங்க, 14 வருஷம் இருங்க, உங்கள்கிட்ட உங்க வீடு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா எப்படி இருப்போம்? கோபம் வராதா? பொங்கி வராதா கோபம்? அதனால இன்னொரு விஷயம், இன்னொரு விதத்துல என்ன பண்ணா, சமுத்திரராஜனுக்காக அவனுடைய காலில் விழுந்து அணை கட்டுவதற்காக வழி கேட்டான், ஒரு உதவி கேட்டான். 3 நாள் வரல. அந்த 3 நாள் என்ன செய்தான் என்றால், தர்ப புல்லிலே படுத்து கொண்டிருந்தான். திருப்புல்லணை, அதுதான் திருப்புல்லாணிங்கிற திவ்ய கேட்டு எங்க ஆதி ஜெகநாத பெருமாள். 3ஆவது நாள் தான் கோபம் கொஞ்சம் வந்தது. வில்லை எடு லக்ஷ்மணா என்று சொன்னான், அம்பை தோத்தான். அதுக்கப்புறம் சமுத்திரராஜன் வந்தான், காலில் விழுந்தான். அதனால அப்ப கூட சினம். ராவணன்ட்ட சண்டை போடுற பொழுது இன்று போய் நாளை வா என்று சினம் கொள்ளாமல் பண்ண. கையிலே ஆயுதம் ஒன்றும் இல்லை, படைக்கலம் ஒன்றும் இல்லை, இப்ப அடிச்சா அடிச்சுடலாம். மகாபாரதத்துல கர்ணன் கையில ஒண்ணுமே இல்லை,
அப்ப அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொன்னா அடினா, அது வேற. அது அந்த அவதாரம் வேற, இந்த அவதாரம் நான் கண்ணனை கிருஷ்ணாவதாரத்தை விட ராமாவதாரம் மிகச் சிறந்தது என்று சொல்வதாக ஒரு பிரமை, அதாவது எண்ணத்தை ஏற்படுத்தினார் இந்த பாசனம். சினத்தினால் தென்னீலங்கை கோமானை, கோ அரசனை, கோமானை செற்ற அழிப்பதற்காக மனத்துக்கினியான். சரி, மனத்துக்கினியான்னா என்னன்னா, நாம ஒருத்தட்ட சண்டை போட போறோம். சண்டை போட போச்சு அந்த அவங்க உடனே நம்மளை திருப்பி அடிச்சுட்டாங்க, பேசாமலே அடிச்சுட்டா என்ன நினைப்போம், இவர் வந்து ரொம்ப மோசமானவர். அதனால விஸ்வாமித்தருடைய வேள்வியை காப்பதற்காக 12 வயதிலே ராமனை அழைத்து போகும் பொழுது கூட லக்ஷ்மணன் வரான். மாரீச்சன் ஒரு அரக்கன், அவனுடைய தாய் தாட்டகை முதல்ல அடிபடுகிறாள். அவள் 1000 யானை பலம் கொண்டவள். அவள் எதிர்க்கிறாள், ராமனை கொல்ல வருகிறாள். அப்பொழுது விஸ்வாமித்தர் சொல்றாரு, நீங்க அது பெண் என்று பார்க்காமல் நீங்கள் அவளை கொல்லலாம் என்று விஸ்வாமித்தர் சொன்ன உடனே ஆசிரியர் சொல்லே வேதம் என்று நினைத்து அம்பை விட்டு அந்த தாடகையை கொன்று விடுகிறான். இந்த தாடகையினுடைய பையன் மாரீச்சன், இன்னொரு பையன் சுபாகு. இந்த சுபாகுவே உடனே தீர்த்து கட்டிடுறான் அங்கே. ஆனா மாரீச்சனுக்கு ஒரு வழி சொல்றான், நீ பழிச்சு போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த சமுத்திரத்திலே, கடலிலே, தண்ணீரிலே அவன் தலையை அமுக்கி கொஞ்சம் திண்டாட வைத்து, திக்கு முக்காட வைத்து, நீ போ அப்படின்னு அனுப்பிச்சுடும். மனத்துக்கினியானை. வாலி சண்டை போடுறான். வாலி சுக்ரீவனோட தம்பியோட சண்டை போடுறான். வாலி சண்டை போடும் பொழுது முதலிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. சுக்ரீவன் என்ன சொன்னா, என் அண்ணனை கொல்வதற்கு நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல பொழுது, நான் தயாராக இருக்கிறேன், அம்பு வில்லை வைத்துக் கொண்டு தயாராக இருக்கிறேன், நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க. அப்போ என்ன செய்யலாம், இவன் மறைமுகமாக ராமன் என்ன செய்யறான், வாலிக்கு தப்ப வழி சொல்கிறான். எப்படி? தாரா சொல்கிறாள், வாலியுடைய மனைவி தாரா சொல்கிறாள், வந்தவன் மனிதன் அல்ல, வந்தவன் பெருமாள், எம்பெருமான். அவனுடன் சண்டை போட்டால் நீ தோற்று விடுவாய், உன்னை கொன்று விடுவான் என்ற பயம் எனக்கு இருக்கிறது, கணவனே நீ போகாதே என்று சொன்னவள் தாரா. இந்த பெண்கள் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுட்டாங்க, பெருமாள் ராமன் மனிதன்கிறத விட முதல்ல கூனி மந்தரா தெரிந்து கொண்டாள், கைகையை தெரிந்து கொண்டாள், தாட்டகை தெரிந்து கொண்டாள், சூர்பனகை தெரிந்து கொண்டாள், வரிசையா தாரா தெரிந்து கொண்டாள். வாலியனுடைய மனைவி தாரா தெரிந்து கொண்டாள். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனம் நான் கண்டேன் அப்படின்னு பாட்டு விட்டு. அதனால அப்படி போகாதேன்னு சொல்லி மீறி போனா, இவன் ஒரு வேடிக்கை பண்ணா, விளையாட்டு. 2 பேரும் சண்டை போட்டாங்க, அண்ணனும் தம்பியும். இவன் வந்து ஒன்றும் செய்யலை. அவன் வாலி அடித்து தம்பியை நொறுக்கி துரத்திட்டான். பயந்து ஓடி வந்துட்டான் சுக்ரீவன். கேட்டான் சுக்ரீவன், என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு திண்டாட வச்சுட்டியே, தவிக்க வச்சுட்டியேன்னு கேட்கிற பொழுது ஒரு ஷாக்கு, பொய் ஷாக்கு சொன்னா, நீங்க 2 பேரும் குரங்கு, அதனால அண்ணனும் தம்பியும் பிறந்திருக்கீங்க, ஜெராக்ஸ் மாதிரி இருக்கீங்க, அதே மூக்கு அதே அப்படின்னு. அதனால தெரியல, வால் ஒரே நீளம், அதனால புரியல யார் நீன்னு புரியல. நான் அம்பை விட்டு ஒன்னை கொண்டுட்டேன்னா, சுக்ரீவனை கொண்டுட்டேன், நண்பனை கொண்டுட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி இல்லாமல், அதனால அப்படிங்கிற ஒரு ஷாக்கு சொல்லி, சரி இப்போவாது என்ன செய்யறது அப்படின்னு கேட்டான். ஒரு மாலையை போட்டு போய் நீ போ, அவனுக்கு மாலை கழுத்துல இல்லை, அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறேன். கஜ புஷ்பம்னு பேர் அந்த மாலைக்கு, யானை பூன்னு பேர் அந்த மாலைக்கு. பெரிய மாலையாக போட்டு, அழை நல்ல உயரம், குரங்கெல்லாம் சின்ன குரங்கு இல்லை, குட்டி குரங்கு இல்லை, பெரிய உயரம், 6 அடி மேல உயரம். அதனால அந்த கஜ புஷ்ப மாலையை போட்டு அனுப்பி, அப்போ மனத்துக்கினியான், அதாவது வாலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். வாலி வந்து திருந்துகிறானா, வாலி மார்பில அம்பு பாய்ந்து விட்டது, இறக்க போகிறான். அப்ப கூப்பிட்டான் ராமனை, நீ தான் என் மேல அம்பு போட்டியா? ஆமா.
நீ என்ன மறைந்து போட்டேயா? இல்ல, நான் எனக்கு உன்னை தெரிந்தது, உனக்கு என்னை தெரியவில்லை. நான் மரத்துக்கு பக்கத்தில் நின்றேன், மரத்தில் மறைந்து நிற்கிறது, பக்கத்தில் நின்று. எல்லாரும் தப்பா சொல்றாங்க, மறைந்து கொண்டான், அது என்ன வீரனா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அதனால நீங்க இன்னைக்கும் போய் பார்க்கலாம், திருநள்ளாறுல சுவரிலே நீங்க அங்க சுக்ரீவன், வாலி, ராமன் அங்க இருக்காங்க, 3 பேர். நீங்க ராமன் அந்த விக்கிரம் இருக்கு, சிலை இருக்கு அந்த சுவர்ல, அதில் போய் நம்ம கண்ணை வச்சு பார்த்தா, அந்த சுவர்ல நெருக்கி பார்த்தா வாலி தெரியும். வாலிகிட்ட இருந்து போய் பாருங்க, ராமன் தெரியாது. இன்னைக்கு அழகான அந்த சிற்பம் வடித்திருக்கிறார்கள் சுவரில். திருநள்ளாறு சனி பகவானுடைய கஷேத்திரம் அங்கே. அதனால இங்க வந்து, அதனால அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். இன்று போய் நாளை வா என்று ராவணனுக்கு வாய்ப்பு கொடுத்தான். சமுத்திரராஜனை கொல்லாமல் அவனுக்கு இவனுடைய திருவடியில் இவன் விழுந்து, எம்பெருமான் விழுந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். இப்படிலாம் மனத்துக்கு நீயார். அப்படி இருக்கிற பொழுது மாரீச்சன் போய் சொன்னா ராவணன்ட்ட, ஏய் நீ ராமன்ட்ட சண்டை போடாத, ராமன்ட்ட எதுவும் வச்சுக்காத, விவகாரம் வச்சுக்காது, என்ன வச்சுக்காத, அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு வராது. ஏன் அப்படின்னு கேட்டான். அவன் அடிப்பட்டு அந்த முதுகுல என்ன இருக்கு, அடி பாரு, தழும்பெல்லாம் இருக்கு பாரு அப்படின்னா. அடி அடி வாங்கினது இருக்கு, எலும்பு உடைச்சுட்டான், ஆனா உயிரோட வந்திருக்கேன் மாமா, இல்லை நான் ஒன்ன கொண்டுடுவேன் மாமா அப்படின்னா. இல்லை அப்ப அவன் உன் கையால சாகிறது, அவன் கையால சாகிறேன் அப்படின்னு போனா மாறி மானாக போனான். இவன் தான் வழி சொன்னான், மானாக போ, பொன்மானாக போ, சீதைக்கு ஆசையை காட்டு. அப்பவே வேடிக்கையா சொல்லுவாங்க, மனைவி சீதை ராமன் கணவனை அந்த மானை பிடித்து கொடுங்கள், பொன்மானை பிடித்து கொடுங்கள்னு கேட்டான். அதனால எப்படின்னு கேட்டா, வம்ச பரம்பரையா கைகேயி கேட்டா தசரதனை, அதனால மாமியார் மாமனாரை கேட்டாரு. இப்ப மாப்பிள்ளைய மருமகள் கேட்டான். அதனால மாமியாரை பொறிய இந்த மருமகளும் கேட்டான். அது பொன்மான்னு தெரியும், அது பொய் மான்னு தெரியும். ஆனால் இது கேட்டான். அதனால சரி, அது பிடித்து கூடாது, ஷாக்கு. அவன் மாரீச்சன் பின்னால் மானை தொடர்ந்து போனான், மாரீச்சனை கொண்டான். மாரீச்சன் வந்து அழகா ராமன் குரலிலே கதறினான், லக்ஷ்மணா சீதா என்னை காப்பாத்துன்னு அவன் குரல்ல, ராமன் குரல்ல கத்தினான். அப்பதான் சீதை வந்து சந்தேகப்பட்டு லக்ஷ்மணனை பின்னாலே அனுப்ப ராவணன் வந்து இவன் கடத்தி கொண்டு போனான். இதெல்லாம் மனத்துக்கு இனியானே என்னன்னு கேட்டா, மாரீச்சன் சொல்லியும் ராவணன் வந்து மாட்டிக்கிட்டான். அதனால மாரீச்சனை சொல்ல வச்சது ராவணன். மாரீச்சன் சொல்லாம, இப்ப நாமே ஒரு கெட்ட செயல் செய்யறோம் அப்படின்னா நமக்கு யாராவது ஒரு அறிவுரை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அப்பாவது கேட்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ராவணனுக்கு, அது இல்லை. அதனால அதுவும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனத்துக்கு இனியாது. அப்போ பாடவும், ராமனை பாடத்துக்கு வரையா கேட்கிறான். மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என கிருஷ்ணன் சொல்லலை. அதனால மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். கதவு திறக்கிறதுக்கு பதிலாக உள்ளே வந்துட்டோம், கதவு திறந்திருந்தது, உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தா முற்றம் பார்த்தோம் போன தடவை, முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடன்னு பார்த்தோம். வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம். அதனால நீ வந்து கதவை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் கூட பாடவா, எழுந்து பாடவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பாடவும் நீ வாய் திறவா. அப்ப கேட்டாங்க, அவன் இனித்தான் சொல்றீங்களே, அவன் மனதுக்கு இனியான், அவனை நினைத்தாலே மகிழ்ச்சி வரும்னு சொன்னீங்களே, இனித்தான். அவனை ராமனை பத்தி பேசுறீங்க, நான் வரமாட்டேன், கிருஷ்ணனை பத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப சொன்ன இன்னொரு இனித்தான், இனிமேல் தான் எழுந்தினார், இனித்தான் எழுந்தினார். கேட்டாங்க, ஈதென்ன பேருடன். போன தடவை என்ன கேட்டாங்க, எற்றுக்குரங்கம், என்ன காரணத்தினால் நீ தூங்குகிறாய்னு கேட்டாங்க. இந்த இடத்துல ஏன் இவ்வளவு கும்பகர்ணன் போல, அதாவது கூற்றத்தின் வாழ்வு இந்த கும்பகர்ணன் போல பெருந்துயில் தான் தோற்றும் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோன்னு கேட்ட மாதிரி, இங்கே எற்றுக்குரங்கம்னு கேட்ட மாதிரி. இப்ப என்ன சொன்னாங்க, மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாழ்கிறவாய், இனித்தான் எழுந்திராய், இது என்ன பேருறக்கம், இது என்ன பெரிய தூக்கம்.
பெரிய தூக்கம்னா அது நீளா மீளா துயில் என்று சொல்வார். முடிவில்லாத தூக்கம் அது அது இல்லை. அது நீ உயிரோடு இருக்கும் பொழுது. அதனால இது என்ன பேருறக்கம். சரி, தூங்கினா உங்களுக்கு என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரும். வெட்கமா இருக்க வெட்கப்பட வேண்டிய நீ. ஏனென்றால் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு நீ தூங்கு மூஞ்சி. தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாய். 5 லட்சம் பெண்கள் வந்து கத்தி கூப்பிடுகிறோம். அப்படி இருக்க நீ தூங்குற அப்படின்னு சொல்றதுனால அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரும். கொஞ்சம் வேகமா பார்ப்போம். இந்த ஆசிரியரை பற்றி. கனைத்திலம் கற்றமை கன்று கிறங்கி. மாணவர்களுக்காக ஆசிரியர் நன்றாக படித்த ஆசிரியர் இறங்கி மனம் இறங்கி சின்ன குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அவருடைய லெவலுக்கு. இப்ப சொன்னீங்கல்ல, அவர் வேற ஏதோ லெவல்னு இப்ப புதுசா சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் வேற லெவல் சார் அப்படிங்கிறாங்க. என்னன்னே புரியல எனக்கு. முன்னாடி வந்து சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெருமாளை பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா அவர் வேற லெவல் சார் அப்படிங்கிறீங்க. இது என்னவோ புதுசு புதுசா சொல்றீங்க வார்த்தைகள் தான். அதுதான் நாம சொன்னாதான் மக்களுக்கும் இனிமையா இருக்கும். அப்படி வேற லெவல்ல. அதனால அவங்க கீழ் லெவல்ல இருக்காங்க மாணவர்கள், மேல் லெவல்ல இருக்கிறார் ஆசிரியர். அதனால கனைத்தலன் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து மலை வழியே நின்று பால் சோற. வா 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 கிட்டக வா, உனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லித் தருகிறேன், உனக்கு தெரியாததெல்லாம் சொல்லித் தருகிறேன் என்று நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அதுல தனிப்பட்ட ஒரு மாணவன், நன்றாக படிக்கக்கூடிய மாணவன், அவனையும் கூப்பிட்டு, அது வந்து கோயடு, அதனால 2 பேரும் ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய கல்லூரி. நற்செல்வன் தங்காய், பெண்களும் படிக்க வருகிறார். நற்செல்வன் தங்காய். பனித்தலை வீழ நின்வாசற் கடை பற்றி. பனித்தலை வீழ என்பது ஸ்வேத, அதாவது சுக்ல எஜுர்வேதம் என்று சொல்லுவார். சுக்ல எஜுர்வேதம். பனித்தலை வீழ, தலையிலிருந்து மூளையிலிருந்து அந்த அறிவை இந்த மாணவர்களுடைய மூளைக்கு ஏற்றினார். பனித்தலை வீழ நின்வாசற் கடை பற்றி. சில வேளை உங்க வீட்டுக்கு வேணாலும் வந்து சொல்லி தரேங்கிறார் ஆசிரியர். நின்வாசற் கடை பற்றி சின்னத்தின என்ன கூட கேட்டாங்க, இந்த மாதிரி கார் அனுப்புறேன், உங்களுக்கு வீட்டுக்கு வந்து என்னுடைய குழந்தைக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ரொம்ப தொலைவு இங்கேருந்து, இங்கே இது சிம்கோ நகர்னு இருக்கு, சிம்கோன்னு ஒன்று நகர் இருக்கு திருச்சி, அங்கே வர சொன்னாங்க. அது வரத்துக்கு எனக்கு நேரம் இல்லைங்க. காரில் போயிட்டு வரலாம் ஜம்முன்னு, ஆனால் ஒரு குழந்தைக்காக காரில் போயிட்டு வர்றதுங்கிறது முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால பெரியவருடைய குழந்தை, பணக்காரருடைய குழந்தை. நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை. அப்ப கோபமே வராத ஆசிரியர், அதாவது கண்டிக்காத ஆசிரியர். இப்பெல்லாம் சொல்றாங்க திட்டக்கூடாதான், குழந்தைகளை திட்டக்கூடாது, திட்டினா உடனே அவங்க வந்து தூக்கு போட்டுட்டாங்க. அதனால திட்டக்கூடாது, கொஞ்சம் கூட திட்டக்கூடாது. அப்படி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. கொஞ்சம் கடுமையா பேசலாமே தவிர, கடுமைன்னா சொற்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையா பேசணும், அளந்து பேசணும். தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை. அதாவது ஆசிரியர் மனத்துக்கு இனியானவனாக இருக்கணும், மாணவர்களும் மனத்துக்கு இனியானவனாக. பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கும் என்பதெல்லாம் மாணவர்கள், சில அறிவிலே குறைந்த மாணவர்கள், அறிவு பெரும் ஆசை ஆர்வம் இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஈதென்ன பேருறக்கும் அனைத்துள்ளத்தாரும். நீங்க வந்து கையில வச்சிருக்கிற மதிப்பெண் பட்டியல் பக்கத்து வீட்லையும் பார்த்துட்டாங்க. எவ்வளவு வாங்கின மார்க்குன்னு கேட்டான் பையனை அப்பா. 100க்கு மேல வாங்கியிருக்கேன். 100ன்னு போட்டு மேல சைபர்னு 0, 100க்கு மேல வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, ஆசிரியர் போய் கேட்டார் பெற்றோர், என்ன இப்போ நம்ம பையனுக்கு நிறைய மதிப்பெண் கொடுக்கவில்லையே என்று கேட்டார். நான் வந்து 100க்கு கொடுக்கவில்லை, ஒரு இறக்கத்தினால கொடுத்தேன். அவுட் ஆஃப் 100 இல்லை, அவுட் ஆஃப் சிம்பத்தி. நான் இறக்கத்தினால கொடுத்தேனே தவிர அவன் எழுதினத்துக்காக கொடுக்கல. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஒண்ணுமே எழுதல, இந்த தாளில் விடைத்தாளில் ஒண்ணுமே எழுதலைன்னா
நாங்கள் நாங்களே எழுதி மார்க் கொடுப்போம். ஏன்னா எப்படியாவது பாஸ் பண்ணாதான் எங்களுக்கு வேலை இல்லையா, ஆசிரியர் வேலை. நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்க, எல்லா மாணவர்களும் தேர்வு பெறவில்லை என்று சொல்லுவாங்கல்ல, அப்போ எங்களை வேலையை விட்டு எடுத்துடுவாங்கல்ல. அதனால் என்ன பண்ணுவோம், இந்த மொத்தம் 25 பேர் இருக்காங்க. 5 பேர் 90 மார்க், 5 பேர் 80 மார்க், 5 பேர் 70, 5 பேர் 60, அப்புறம் 5 பேர் 50. அவ்வளோதான், அதுக்கு மேலே கீழே போகாது. ஏன்னா 50ங்கிறது தேர்வு பெறக்கூடிய மதிப்பு, அது கீழே போட மாட்டோம். அது மாதிரி பண்ணாலும் ஈதென்ன பேரருக்கும் அனைத்து இல்லத்தாரும் அறிஞர் எல்லாரும் தெரிந்து கொண்டார்கள். அதனால மாணவர்களே, நீங்கள் எங்களுக்கு ஆசிரியருக்கு உதவி செய்து அறிவை பெற்று, எம்பெருமானுடைய அறிவை பெற்று, பரமஞானத்தை பெற்று நாம் உய்ய வேண்டும் என்று ஆசிரத்திலே ஆசிரியரையும் சேர்த்து நாம் தேவி. இப்போ நாளைக்கு பாசுரம் புள்ளின் என்ற பாசுரம். புள்ளின் என்ற முதல்ல புள்ளும் சிலமைதான் புல் ஆரம்பிக்கும். இங்கே புள்ளின்னு இருக்கும். இது அட்டானா ராகத்தில் பாடக்கூடிய ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை நாளைக்கு அனுபவிப்போம். கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்விபசிரோபங்கமஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்யச்சிரம் விஜயதாம் புவி. ஸ்ரீமதே வெங்கடேஷாய நமஹ. ஸ்ரீமதே பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேஷாய